நேஷனல் மீடியாவை பார்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த கருத்து கணிப்புகளை ஒப்பிட்டு இவர்கள் வெளியிட்டிருந்த அந்த கருத்து கணிப்புகளும் தற்போது பொய்யாக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நேஷனல் மீடியாக்களை பொறுத்தவரையில ஆரம்ப கட்டத்திலிருந்து பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டு இருந்தார்கள். இது மோடியின் ஊடகம், மோடியின் கருத்து கணிப்பு, அது அப்படிதான் இருக்கும். மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இந்த ஊடகங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மிகவும் குறைந்து வருகிறது தான் நம்ம பார்க்கலாம். கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். 2024 தேர்தல் முடிவுகள், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த நேஷனல் மீடியாவிலிருந்து எக்ஸிட் போல் வரைக்கும் கணித்திருந்த அந்த கருத்து கணிப்புகள் அனைத்தும் தற்போது பெரிய முரண்பாடுகளை பார்க்கலாம். பொய்யாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து பல கட்டங்களாக நடைபெற்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்ப கட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் பரப்புரை முதற்கொண்டு இருந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி 350 இடங்களுக்கு மேலாக பெரும்பான்மையாக வெற்றி பெறும் என்று எக்ஸிட் போல் முடிவுகள்லாம், கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வந்திருந்தது. தொடர்ந்து இந்த நேஷனல் மீடியான்னு சொல்லக்கூடிய நேஷனல் மீடியாக்கள் அனைத்துமே பாரதிய ஜனதா ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல, பெருவாரியான தொகுதிகளை 350 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் இந்த நேஷனல் மீடியாலாம் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்று தற்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தற்பொழுது ஒவ்வொரு கட்டமாக வாக்குகள் எண்ணப்பட்டு வெளியாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில ஏற்கனவே வெளியான இந்த கருத்து கணிப்புகளுக்கும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்கலாம். தொடர்ந்து இந்த நேஷனல் மீடியாவை குறித்து இப்போ நம்ம சொல்ல ஒன்று தோணுது நமக்கு. என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில் இருந்து நேஷனல் மீடியாக்கள் அனைத்தும் வாங்கின காசுக்கு மேல கூவுறான் கொய்யால என்ற மாதிரி தான் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துல எல்லாம் அவர்களுக்கு எதிர்ப்படைகள் இருந்ததோ அந்த இடத்துல எல்லாம் வெற்றி வாகை சூடும் என்றெல்லாம் இந்த நேஷனல் மீடியாக்கள் நேரடியாக வெளியிட்டிருந்தாங்க, அவங்களுடைய ஊடகத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இதுல நம்ம கூர்ந்து கவனிக்கக்கூடியது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் நேஷனல் மீடியாவை பார்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அந்த கருத்து கணிப்புகளை ஒப்பிட்டு இவர்கள் வெளியிட்டிருந்த அந்த கருத்து கணிப்புகளும் தற்போது பொய்யாக்கப்பட்டு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக நேஷனல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்திலே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு செய்தியாளர் தான் இருக்கும். அதாவது நம்ம கூர்ந்து கவனிக்கலாம், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களே தந்தி டிவி முதற்கொண்டு புதிய தலைமுறை, பாலிமர் என்று பல ஊடகங்கள் இருக்கிறது. இந்த ஊடகங்களுக்கு எல்லா ஊடகங்களுக்குமே தாலுகா செய்தியாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க, மாவட்ட செய்தியாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இவர்கள் நேரடியாக அந்த வாக்கு எண்ணும் மையத்துக்கு நேரடியாக சென்று அந்த வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையத்தில் இருந்து அங்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவலை அடிப்படையில தான் அந்த மீடியாவுக்கு தெரிவிப்பாங்க, சம்பந்தப்பட்ட மீடியாவுக்கு தெரிவிப்பாங்க. ஒவ்வொரு மீடியாவும் அவர்களுடைய அந்த வாக்கு எவ்வளவு எண்ணப்பட்டு இருக்கிறது, யார் முன்னிலையில் இருக்கிறார்கள், எந்த வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் என்பது குறித்தெல்லாம் வெளியிடுவாங்க. எந்த கட்சி முன்னிலை வகிக்கிறது என்பது குறித்தெல்லாம் வெளியிடுவாங்க. இதை பொறுத்தவரையில தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 38 இடங்களுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை வகித்து தற்போது வெற்றி வாகை சூட இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அது தமிழ் ஊடகங்கள் இந்த உண்மையான ஒரு கருத்து கணிப்பை தற்போது இந்த முடிவுகளை வெளியிட்டு இருக்கிறது என்பதை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆனா இந்த நேஷனல் மீடியாக்களை பொறுத்தவரையில ஆரம்ப கட்டத்திலிருந்து பொய்யான செய்திகளை பரப்பி கொண்டு இருந்தார்கள். தற்போது இந்த எக்ஸிட் போல்களை குறித்து பார்த்தோம்னா, நம்ம கோவையை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அங்க ஒரு இழுபறி சூழ்நிலை நிலவும், ஆனால் அவர் தான் வெற்றி பெறுவார் என்று சொன்னாங்க. ஆனா காலையிலிருந்து கோவை தொகுதியை பொறுத்தவரையில் அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வரும்போது அண்ணாமலை அவர்கள் பின்னடைவை தான் சந்தித்து வருகிறார் என்பது நம்ம பார்க்கலாம். அப்படியே முன்னிலை வகித்தாலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லாமல் ஒரு 600, 700, 900 வாக்கு வித்தியாசம் முன்னணியில இருந்துட்டு வராரு. காலையிலிருந்து நம்ம அப்படிதான் பார்க்க முடியுது. ஆரம்பத்தில் இந்த வாக்கு எண்ணும் மையங்களே 8 மணிக்கு துவங்கி இருக்காங்கன்னா 9 மணிக்கெல்லாம் எப்படி ஒரு கட்சி பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்பதை இந்த நேஷனல் மீடியாக்கள் அறிவிக்கிறாங்க என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழைக்கூத்தாக தான் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாகவே
சொல்லியிருப்பார். செய்தியாளர்கள் அவர்களிடையே நேரடியாக இந்த எக்ஸிட் போலில் தற்பொழுது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கிறது என்று ராகுல் காந்தி அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருப்பார், இது மோடியின் ஊடகம், மோடியின் கருத்து கணிப்பு, அது அப்படித்தான் இருக்கும். 295 இடங்களுக்கு மேலாக காங்கிரசும் இந்தியா கூட்டணியும் வெற்றி பெறும் என்று தெரிவித்திருந்தார். அதே போலதான் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த முடிவுகள் எப்போதுமே ஆரம்ப கட்டத்தில் காலை 8 மணிக்கு வந்து 10 மணிக்கெல்லாம் ஒரு முடிவு எப்பவுமே எந்த ஒரு தேர்தலையும் நம்ம முடிவுகளை வெளியிடவும் முடியாது. யார் முன்னிலையில் வகிக்கிறார்கள் என்பது துல்லியமாக சொல்லிவிட முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா நேரடியாக அந்த தேர்தல் களத்தில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம், எங்களுக்கு அந்த அந்த அனுபவம் இருக்கிறது என்பதனால இந்த உறக்க இந்த உண்மை நாங்கள் உங்களிடம் சொல்ல இப்போ இது கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. அதாவது தேர்தல் காலத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு செய்தியாளரும் அங்கு துல்லியமாக அங்கு எவ்வளவு வாக்குகள் எண்ணப்பட்டு இருக்கிறது, எந்த தொகுதியில் யார் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்கள் வந்து அறிந்து கொண்டு பிறகுதான் அது உண்மையாக இருக்குமா, அந்த தகவல் உண்மையாக இருக்கிறதா என்பதெல்லாம் சோதனை செய்த பிறகுதான் அவர்களுடைய ஊடகத்துக்கே அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்புகளை தமிழக ஊடகங்கள் வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஜனநாயகத்தின் 3வது தூணாக இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய ஊடகங்கள் நேஷனல் மீடியாவெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பொய்யான செய்திகளை வெளியிட்டு வருவது வந்து மிகப்பெரிய ஒரு வெட்கக்கேடான தான் பார்க்கக்கூடதாக இருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா பெருவாரியான தொகுதிகளை பற்றி ஆட்சியை பிடிக்குமா என்பதெல்லாம் 2வது பட்சத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு வாக்கு எண்ணும் போதே பாரதிய ஜனதா 380 தொகுதிகளை மேல வெற்றி பெறும் என்பதெல்லாம் சொல்வது வந்து மிகப்பெரிய ஒரு கேலிக்குத்தாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே வெளியான இந்த கருத்து கணிப்புகளும் வந்து தற்போது பொய்யாக்கப்பட்டு இருக்கிறது. மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இந்த ஊடகங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து மிகவும் குறைந்து வருகிறது தான் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு ஊடகத்தை வைத்துதான் அந்த மக்கள் வந்து நம்புகிறார்கள், அந்த ஊடகம் வெளியிடக்கூடிய அந்த செய்திகளை வைத்துதான் அந்த மக்கள் நம்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் தற்பொழுது பொய்யாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குமா என்பதெல்லாம் வந்து 5 மணிக்கு மேலதான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். ஏன்னா இந்த மாதிரியான ஊடகங்கள் தற்பொழுது எப்படி செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள், எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்பதெல்லாம் போட்டு தற்பொழுது மூளையை கசக்கி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். தற்போது உண்மையான ஒரு கருத்து கணிப்புகளும் இந்த முடிவுகள், நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அனைத்துமே சரியாக ஒரு 5 மணிக்கு மேல நமக்கு தெரிய வந்துடும், யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பது குறித்தெல்லாம் அப்பொழுதுதான் தெளிவாக தெரியும். ஏன்னா பொய்யாக செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களும் வேறு வழியே இல்லாமல் அந்த யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை தெரிவிக்க அவர்கள் முற்படக்கூடிய அந்த நேரம் வரும். ஏனென்றால் இந்த நேரத்தில் நம்ம இதை கூர்ந்து கவனிக்கலாம். ஏன்னா வாக்கு எண்ணும் மையங்களில் இருக்கக்கூடிய அந்த செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் நேஷனல் மீடியாக்கள் வந்து எவ்வளவு தரம் தாழ்ந்து செய்திகளை வெளியிட்டு வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு மீடியாக்கள், நேஷனல் மீடியாக்கள், ஒவ்வொரு மாவட்ட செய்தியாளரும் அப்படிதான் இருக்கிறார்கள் என்ற தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் திணிப்பை வந்து நேஷனல் மீடியாவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்கக்கேடாக இருக்கிறது. உண்மையாக நாம் கூர்ந்து கவனிக்கலாம். 5 மணிக்கு சரியாக யார் வெற்றி பெறுவார்கள் என்பதெல்லாம் குறித்து வெளிவரும். பாரதிய ஜனதா பெருவாரியான தொகுதியை பெற்று வெற்றி பெறப் போகிறார்களா, ஆட்சி அமைக்கப் போகிறார்களா, இல்லது காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுமா என்பதெல்லாம் 5 மணிக்கு மேலாக தெரிய வரும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை வச்சு இந்த நிகழ்ச்சி பார்த்ததுக்கு நன்றி.